في المدرسة الخيرية للدراسات الإسلامية، وأنا طالبة في حلقة عبد الله بن الزبير رضي الله عنهما. إن الحمد لله أحمده وأستعينه وأستغفره وأؤمن به وأتوكل عليه وأصلي وأسلم على النبي الهدى محمد بن عبد الله. أما بعد, இவ்விழாவின் தலைவர் அவர்களே மற்றும் உலமாக்களே, பேரன்புமிக்க பெரியார்களே, பெற்றோர்களே, என் சகோதர சகோதரிகளே, அனைவருக்கும் என் இனிய சலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நான் உங்கள் முன்னிலையில் மரண வீட்டில் எனும் தலைப்பில் சில துளிகளை சிதறவிடலாம் என ஆசைப்படுகிறேன். மரணம் ஒரு துக்ககரமான நிகழ்ச்சி தான். ஆயினும் மரணம் எமது வாழ்வின் முடிவல்ல, இன்னொரு மாபெரும் வாழ்வின் தொடக்கமே. இன்றுலக வாழ்வே மறுபுலக வாழ்வுடன் ஒப்பிடும் போது நேர அளவில் ஒரு தூசுக்கும் கடலுக்கும் உள்ள ஒப்பீட்டை போன்றது. பெருமான அளவில் ஒப்பிடும் போது நபிமொழிப்படி ஒரு காலருந்து இறந்த கழுதையை போன்றது. எனவே மரணத்தின் இழப்பை தாங்கிக் கொள்ள இது பற்றி ஆழ்ந்த அறிவு வேண்டும். அன்பர்களே, அன்றே அநேகர் உற்றார் உறவினர் இழப்பை தாங்கிக் கொள்ள முடியாமல் தமது வாழ்வையும் காலெடுத்துக் கொண்டு தம்மை சூழலிருப்பவர்களையும் விசனத்துக்குள்ளாக்கக்கூடும். இதை புரிந்து கொள்ளாத நாம் பலவிதமான விதத்துகளிலும் பாவங்களிலும் ஈடுபடுகிறோம். ஒரு உறவினத்து மரணத்துக்காக கவலைப்படுவதை கண்டுபிடிப்பது இயற்கை. ஆயினும் அக்கவலையை காட்டும் முறை மார்க்க வரம்புகளுக்குட்பட்டதாக இருக்க வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வின் மீதும் கடைசி நாள் மீதும் நம்பிக்கை கொண்ட எந்த பெண்ணும் இன்னொருவரின் மரணத்திற்காக 3 நாட்களுக்கு மேல் துக்கம் அனுபவிக்க கூடாது. கணவனை இழந்த பெண் அத்தகைய பெண் கணவனுக்காக 4 மாதம் 10 நாட்கள் துக்கம் அனுபவிக்க வேண்டும் என கூறினார்கள். ஒரு உறவினத்து மரணத்திற்காக ஓலமிட்டு கத்து கதறி ஆடைகளை கிழித்துக் கொண்டு தலைமுடியை சிரைத்துக் கொண்டு அளவுக்கு அதிகமாக துக்கம் கொள்வது இஸ்லாத்தில் அனுமதிக்கப்படவில்லை. ஏனெனில் மரணமும் அல்லாஹ்வின் மீதுதான். எப்போது எங்கே யாருக்கு மரணம் வரும் என்பதை அல்லாஹ் ஏற்கனவே எழுதி வைத்து விட்டார். பேனா உயர்ந்து விட்டதை நமது கலாக்கதிர் பற்றி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். நடப்பது எதுவாக இருந்தாலும் நன்மைக்கு என ஏற்றுக்கொள்வது தான் ஒரு உண்மையான முஃமினுடைய பண்பு. இன்னும் சொல்ல போனால் எமக்கு எது நடந்தாலும் அது அல்லாஹ்வின் நியதி என்பதை ஏற்றுக்கொள்வது கட்டாயம். அப்படி அல்லாமல் இது ஏன் நடந்தது, ஏன் அல்லாஹ் என்னை சோதிக்கிறான் என்றெல்லாம் நாங்கள் ஏற்றுக்கொள்வது அல்லாஹ்வின் நியதியை சந்தேகிப்பதாகும். ஒருவர் மரணித்த சந்தர்ப்பத்தில் அவருக்காக ஓலமிட்டு கதறி எழுந்தால் அதற்காக அவர் கபில் வேதனை செய்யப்படுவார் என ஹதீஸ்கள் அறிவிக்கின்றன. மரணித்தவர் ஏன் மற்றொருவர் செய்யும் பாவத்திற்காக தண்டிக்கப்பட வேண்டும் என கேட்கப்பட்ட போது இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இவர் இந்த ஹதீஸை தம் குடும்பத்தினருக்கு எட்ட வைத்திருக்க வேண்டும், இதை செய்ய தவறுவதற்காகவே தண்டிக்கப்படுகிறார் என விளக்கமளித்தார்கள். எனவே நாம் ஒவ்வொருவரும் எமது மரணத்தின் பின் நமக்காக செய்யப்பட வேண்டிய விடயங்களை நம் குடும்பத்தினருக்கும் எடுத்து சொல்ல வைக்க வேண்டியது அவசியம். ஒரு உறவினரது மரணத்துக்காக ஓலமிட்டு கதறி அழுத பெண் தௌபா செய்து மீறாதவரை சுவர்க்கம் நுழைய மாட்டாள் எனும் ஹதீஸ் இப்படியான் எவ்வளவு பாரதூரமானது என்பதை விளக்குகிறது. இதனால் தான் மரண வீட்டில் யாருக்கு ஆறுதல் கூறும் போது அவனுக்கு உரியவை, அவன் கொடுத்திருப்பவை, அவனுக்காகவை, எல்லாவற்றுக்கும் அனைத்தில் ஒரு குறிப்பிட்ட நேர்காலம் உண்டு. எனவே பழமையானது வேண்டியிருங்கள், அல்லாஹ் உங்களுக்கு நற்கூலி தந்தருள்வானாக. மேலும் மன்னிப்போம் என கூறி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கற்றுத் தந்துள்ளார்கள். மரண வீட்டில் ஒரு புறம் பாய் போட்டு வைத்துக் கொண்டு குர்ஆனோடு தொடங்கும் பழக்கம் சில இடங்களில் இருக்கிறது. குர்ஆன் எப்பொழுதும் ஓதி பயன்பெறக்கூடிய ஒன்று தான். ஆயினும் அது மரண வீட்டில் கூட்டாக அமர்ந்து ஓதப்பட வேண்டிய ஒன்றாக நமக்கு எந்த ஹதீஸும் அறிவிக்கவில்லை. உண்மையில் அந்நேரத்தில் மரணத்தினருக்காக துஆ செய்யும் படுத்தான் நமக்கு ஹதீஸ்கள் அறிவிக்கின்றன. அல்லாஹும்ம அக்ஃபிர் லி வ அக்ஃபிர் லஹு வர்ஹம். அல்லாஹும்ம அக்ஃபிர் லி வ அக்ஃபிர் லஹு வர்ஹம்னி வர்ஹம்ஹு. யா அல்லாஹ்
கொண்டுள்ளார்கள். மரண வீட்டுக்கு வருபவர்கள் எல்லாம் மரணத்தை பார்க்க வேண்டும் என்று சாத்தியம் இல்லை. சில சமயங்களில் பிந்தி வந்த அறியாது தெரியாதோர் மரணத்தை பார்க்க வேண்டும் என்று மீண்டும் மீண்டும் கப்பலை பிடித்து காட்டிக் கொண்டிருக்கின்ற பழக்கம் தவறானது. அவர் உயிருடன் இருக்கும் போது